இப்போ அடியாருக்கெல்லாம் இந்த மாலையபட்சத்தை உத்தேசம் பண்ணி நமக்கு அற்புதமான ஒரு சப்தாமிர்த ஔஷதம் முடித்து தீப வழிபாட்டு முறைகளை நமது வாத்தியார் அவர்களால் நமக்கு கிடைக்கப்பெற்று இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதை பயன்படுத்தாதவர்கள், பயன்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள், அதனுடைய பலன்கள் என்னன்னு தெரிந்தவர்களும் இருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களும் இதை பார்த்துக்கலாம். இப்படி நமக்கு 7, அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இப்படி 7 கிரகங்கள் நம் கதிர்வீச்சினால் உடலில் 7 தாதுக்களில், அதாவது கட்டுக்களிலே ஆதிக்கம் செலுத்தி நமது உடலில் நோய் அணுகாமல் நெருங்காமல் இருக்கும்படியாகவும், நோய்களில் வந்திருந்தால் அந்த நோய்கள் நீங்கிடவும் அற்புதமான துணை புரிகின்ற, உதவி புரிகின்றனர். எப்படி? இந்த 7 கிரகங்களினுடைய சக்தியானது இந்த பூமியில் நிறைந்திருக்கின்ற வாரத்திலே 7 நாட்களிலும் கிரகங்களின் அமிர்த சக்தியை பெற்று முகிழ்கின்ற மூலிகைகளில் நிறைய உண்டு. அந்த மூலிகைகள் நிறையா இருக்குது. இந்த 7 கிரகங்களின் அமிர்த சக்தியை பெற்ற மூலிகையையும் நமது உடலின் 7 தாதுக்களை காக்கின்ற இந்த மூலிகைகளும் வகைப்படுத்தி முறைப்படுத்தி தயாரிக்கப்படுவதே நம் சர்க்குரு அருளிய சப்தாமிர்த ஔஷத முடிச்சு ஆகும். இப்படி இதை அகல் விளக்கிலே சுத்தமான பசு நெய்யை நிரப்பி அதில் இந்த அமிர்த சக்தி வாய்ந்த முடிச்சினை அமிழ்த்தி நன்றாக முழுக வச்சு அப்படி இழுக்கிற அளவுக்கு பண்ணி அதில் தீபம் ஏற்றி வழிபடுவதே சப்தாமிர்த ஔஷத முடிச்சு தீப வழிபாடு. அடுத்தபடியாக இதை இல்லங்களிலும் ஆலயங்களிலும் இந்த அமிர்த முடிச்சு தீபத்தினை ஏற்றும்போது அதில் என்ன ஆகின்றது? தீப ஜோதியிலே தோன்றுகின்ற அமிர்த புகையானது சுவாசத்தின் வழியாக, நமது உள்ளிருந்து வெளியிழுக்கின்ற சுவாச வழியாக வெளியில் விடுகின்ற, உள்ளே இழுக்கின்ற அதனுடைய சுவாசத்தின் வழியாக ஜீவன்கள் உள்ளே சென்று, உடலுக்குள்ளே சென்று பிராணவாயுவில் கலந்து 72,000 நாடிகளிலும் நிறைந்து உடலுக்கும் மனதிற்கும் அமிர்தத்தை கொடுக்கும் அற்புதமான சக்தி வாய்ந்தது. இப்படி சப்தாமிர்த தீபம் முடித்து ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்கின்றது? ஒவ்வொரு கிழமைக்கும் பார்ப்போம். நமது உடலில் 7 தாதுக்களில் சூரிய பகவான் ஆதிக்கம் செலுத்துகின்ற சாரம் என்கின்ற எலும்புக்கட்டுகளுக்கு அமிர்தத்தினை ஊட்டி காக்க வல்ல ஜெகதீஸ்வர அமிர்த முடிச்சு. திங்கள் கிழமை நமது உடலை கவசம் போல காக்கின்ற தோல் என்கின்ற உடல் கட்டிற்கும் மனோகாரகனாகிய ஸ்ரீ சந்திர பகவானின் ஔஷத அமிர்த சக்தி இதில் நிறைந்திருப்பதால் மனதுக்கும் அமிர்தத்தை தர வல்லது. இப்படி பகை கடிதல் அமிர்த முடிச்சாக இது விளங்குகின்றது. செவ்வாய்க்கிழமை நமது உடலிலே இரத்தத்திற்கு காரகன் செவ்வாய் பகவான். இந்த இரத்த தாதுக்களே அமிர்தத்தினை ஊட்டி பலம் அதிகமாக பெற செய்வது மங்களஹாரக அமிர்த முடிச்சு. புதன்கிழமை நமது உடலின் நரம்புகளுக்கும் மஜ்ஜைகளுக்கும் ஆதாரம் ஸ்ரீ புத பகவான் நரம்பு தாது கட்டுகளுக்கும் மஜ்ஜைக்கும் அமிர்தத்தை ஊட்டுவதே கிரக அதிபதி அமிர்த முடிச்சு. இப்படி வியாழக்கிழமை இருதயத்திற்கு, ஹார்ட்டுக்கு, அதுக்கும் மூளைக்கும் அமிர்தத்தை தரவல்ல பிரகஸ்பதியாகிய ஸ்ரீ குரு பகவானின் அனுகிரகத்தை தரவல்லது லோக பூஜ்யர் அமிர்த முடிச்சு. வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானின் ஆதிக்கம் பெற்ற ஜனன உறுப்புகளுக்கும் சிறுநீரகம் போன்ற நுண் உறுப்புகளுக்கும் வீரிய சக்தியை தந்து அமிர்தத்தை ஊட்டுவது மிருத சஞ்சீவி அமிர்த முடிச்சு. சனிக்கிழமை உடலின் நரம்பு அமைப்பு முறையின் ஆதாரம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் நரம்புகள், இந்திரியம் ஆகிய உடற்கட்டுக்களை வலுப்பெற செய்து அமிர்தத்தினை ஊட்டுவது வராக கர்ணி அமிர்த முடிச்சு.
இல்லத்திலும் ஆலயங்களிலும் தினமும் அனுதினமும் அந்தந்த கிழமைக்குரிய அமிர்த முடிச்சு தீபங்களை ஏற்றி வழிபட கிரக தேவதைகளுக்கும் மூலிகா தேவதைகளுக்கும் ஏன் உடலுக்கும் மனசுக்கும் அமிர்தத்தை ஊட்டி அருள்வார். இப்படி அதிகமான சக்தி நிறைந்த சப்தாமிர்த முடிச்சுக்களை நமது கேந்திராவில், அதாவது நான் கொடுக்கின்ற நற்பவி திரு வெங்கடகிருஷ்ணன் ஸ்ரீரங்கம் மற்றும் சாய் பிரசாத் மற்றும் தனஞ்சயன் அவருடைய எண்ணை கேட்டு பெற்று நீங்கள் அதை வாங்கிக் கொள்ளலாம். அப்படி எண் தெரியாதவர்கள் என்ன செய்வது என்றால், சற்று நேரம் பொறுத்து கொண்டிருங்க. அப்படியே லைனில் இருங்கோ, உங்களுக்கு எண்ணெய் கொடுத்து விடுகின்றோம். உங்களுக்கு உபயோகரமாக இருக்கு இல்லையா? இந்த பாருங்கோ, முதல் எண் 8072692476. மீண்டும் 8072692476. ரெண்டாவது, அடுத்தது ஒரு நம்பர் தரேன், இந்த இடங்கள்லாம் கேட்டுங்கோ, ஏன்னா மிகவும் குறைந்து கொண்டே இருக்கின்றது, விரைவாக வாங்குங்கள். 9488765604 திரு வெங்கடகிருஷ்ணன் ஸ்ரீரங்கம். எகெயின் 9488765604 திரு வெங்கடகிருஷ்ணன் நற்பவி ஸ்டோர். மற்றும் திரு தனஞ்சயன் அவர்களையும் தொடர்பு கொண்டு இந்த சப்தாமிர்த முடிச்சு ஒவ்வொரு வீட்டுக்கும் கண்டிப்பாக தேவை. எதிர்காலத்திற்கு அதுக்காக இப்போ விளம்பரமாக சொல்ல முடியாது, எல்லாம் சூக்ஷமமான ஒரு காரணத்துக்காக தான் விட்டுருக்காங்க. இது நம்ம கண்ணை மூடிண்டு இறங்கிட்டோம்னா கண்ணை மூடிண்டு எல்லாத்துலேயும் கரையேறிடலாம். பிரளயமே வந்தாலும் நமக்கு என்ன வேலை? குரு நம்மளை காவந்து பண்ணுவார். நமக்கு ஏன் அது? வானத்தை தொட முடியுமா? ஆழத்தின் அகலத்தை சமுத்திரத்தை பார்க்க முடியுமா? அதனால் ஒரு சொல் குரு சொன்னால் அதில் பல கோடி அர்த்தங்கள் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான இரகசிய ஒளிகள் வெவ்வேறு அர்த்தங்களிலே கூட புலப்படலாம். ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கின்றது பெரியவர்கள் சொல்வார்கள். ஒவ்வொருவருக்கும் பல தேவைகள் கூட இருக்கலாம், பலவிதமான சந்தேகங்கள் வரலாம். அத்தனை சந்தேகங்களுக்கும் இந்த முடிச்சே உங்களுக்கு விடை தரும். நல்ல சக்தியை தரும் அமிர்த சக்தி. இது மட்டும் தினமும் கிடைக்கும் என்று நினைக்க முடியாது. வாய்ப்புகள்லாம் சிங்காரித்து வருமா. அந்தந்த சீசனில் பூ பூக்கிறது, காய் கிடைக்கிறது, காய்கறி கிடைக்கிறது, நெல் பயிர் தானியங்கள் அந்த சீசனில் அதிகமாக அளப்பரிய பலன்களை தருகின்ற பழங்கள் அந்தந்த காலத்துக்கு. அதுபோல் அதை விட உயர்ந்தது சித்தர்கள் அளிக்கின்ற ஞானப்பத்திர கிரந்தத்தில் சொல்லியபடி, அதியார் சொல்லியபடி நமக்கு கிடைக்கிறது என்றால் அதுவும் நமக்கு குரு அருளால் தானே தவிர நாம் நினைச்சோம் நடக்காது. அதனால் யார் ஒருவர் குருவை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு இவை கண்டிப்பாக கிடைக்கும். எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உடையதே. அருளாளா அருணாச்சலா.